Hi viewers, Amarnath Capital Mode Academy channel இருந்து இன்னைக்கான மார்க்கெட் கரன்சி ரிப்போர்ட் பார்க்குறோம். ஸோ மணி மந்த்ரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ மஸ்ட் ஸ்பெண்ட் மணி டு மேக் மணி. ஸோ நம்ம 4 காசு சம்பாதிக்கிறோம்னாக்கா ஒரு காசு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். சில பேர் எனக்கு காசே செலவு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு காசு மட்டும் வேணும் அப்படின்னாக்கா நடக்காது ராசா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த செலவுன்றது இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம நான் ஒரு 4 விஷயம் கற்றுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் எதுவுமே செலவு பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நம்ம பணத்தை மட்டும் எதிர்பார்க்கறது தப்பு நடக்காது. ஸோ மைண்டை மாற்றிக்கிறது. வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இன்னைக்கு கரன்சி ஸ்பாட் ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட். ஸோ ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் படி USDINR இன்னைக்கு 82 ரூபா 64 பைசா, எண் 56 ரூபா 46 பைசா, GBP 104 ரூபா 30 பைசா, யூரோ 89 ரூபா 38 பைசா. ஸோ கரன்சி ஃபியூச்சர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா JPY தவிர மற்றது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு ரீசெண்டாக. நம்ம அதெல்லாமே சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் USDINR பார்த்துருவோம். USDINR ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ஓப்பனிங் சொல்லலாம். ஸோ ஃபிளாட் ஓப்பனிங்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 4 பைசால ரொம்ப நேரம் இருந்தது. எப்போ அப்படின்னாக்கா அன்டில் ஒரு 12 o'clock வரைக்குமே 11:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11:45. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சு. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு டிசிசிவ் ஒரு கேண்டில் வந்துருக்கு. சரி, இது ஒரு இன்ட்ராடேக்கு இது ஒரு என்ட்ரி பாயிண்டாக கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே தொய்வே கிடையாது, நல்ல ஒரு டீசெண்டாக மேலே போயிருக்கு. ஸோ க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 பைசா நல்ல பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. சரி, நம்ம டே பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பார்க்கும்போது 1 hour ஷார்ட் இது. ஸோ இதில் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு ஜோன் மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த 82 70 82 80 இது பிரேக் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பிரேக் பண்ணி ஒரு 5 காசு மேலே வந்திருக்கு. ஸோ இது சப்சிக்வெண்ட் நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வந்துச்சுன்னாக்கா இது மேலே போயிடும். இல்லைனாக்கா இது ஒரு ஃப்ரீக் பிரேக், ஒரு பிரேக் அவுட் மாதிரி கூட நடத்துக்கலாம். கரன்சி இது மாதிரி நிறைய நடக்கும். எனக்கு மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, பைசால தான் இருக்கிறதுனால இது ஓப்பன் இது நடக்கிறது தான். ஸோ இது இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இது பாசிட்டிவ் முடிஞ்சது அப்படின்னாக்கா we can take it up. ஓகே, அகைன் இப்போ பாசிட்டிவ்ல மேலே USD ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம JPYINR பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் 56 81. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 11 பைசா நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் டேஸ் இது சைட்வேஸில் தான் இருந்தது. ரொம்ப ஒரு நேரோவாக தான் இருந்தது சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்து பாருங்க, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைமில் இருந்தது. 56 82 இருந்து 56 84 4 பைசால மொத்த நாளும் அடைச்சிட்டு இருந்தோம். ஸோ இது எப்போ மாறிச்சு அப்படின்னாக்கா இந்த கேண்டில் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 3 4 மணிக்கு சொல்லிட்டு வச்சுக்கலாம். லாஸ்ட் 1 hourல தான் 10 காசு நல்ல கீழே வந்தோம். இந்த இது ஹைட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு எங்கேயே நம்ம ஃபார் இண்டிகேட்டர் வச்சு எடுக்கிறவங்க இந்த இடம் கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த 3மே பிரேக் ஆகிட்டு இங்கே வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே கொஞ்சம் இவ்வளோ ஃபுல்லாக சைட்வேஸில் இருந்ததுனால இங்கே பொசிஷன் ஒரு டெசிசிவ் கேண்டில் இல்லாமல் நம்ம எடுத்துருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான ஒரு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். 56 80 எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா 70 10 பைசா கிளியராக கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மொமெண்ட்ல ஒரு 10 பைசா அப்படின்றது ஒரு லாட்டுக்கு 100 ரூபாய். ஓகே, பொசிஷனல் ட்ரேடர் அப்படி 1 hour சார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கிறேன், நான் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் கூட என்ன நினச்சேன்னாக்கா இது இன்னைக்கு இது ஃப்ளாட்டாக முடிஞ்சதுனாக்கா ஸ்டுடியோ வேலை ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும்ட்டேன். பட் இதை லாஸ்ட் மொமெண்ட்ல இது கீழே கொண்டு வந்துருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம ஃபுல் சார்ட் பார்ப்போம். ஃபுல் ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்த்ல இருந்து பிகினிங்ல இருந்து பாருங்க. ஸோ இது லாஸ்ட் எக்ஸ்பைரி கூட எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் எக்ஸ்பைரியில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீட்டாக கீழே வந்துடும்.
ஸோ இந்த கேப் டவுன் விட்டு கூட இங்கே எடுத்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் இந்த 50 எமிஷனில் வந்து டச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த 50 எம்ஏ டச் பண்ணவே இல்லை. ஸோ கிளியராக டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ டோட்டல் மந்த்தையும் வந்து டவுன் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ பிகினிங்கில் வந்து அந்த எக்ஸ்பைரி பிகினிங்கில் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா கூட 60 ரூபாயில் இருந்ததுக்கு ஸோ கிட்டத்தட்ட 56.70 முடிஞ்சிருக்கு. 3 ரூபா 30 பைசா வந்து டவுன் இந்த மந்தில் வந்து டோட்டலாக வந்து டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து இன்னும் ஒரு 2 ட்ரேடிங் டேஸ் இருக்குது இந்த மந்த் வைஸ் பார்க்கும்போது. பட் எனிவே இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சது. இந்த ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ஸோ மந்த்லி வைஸ் பார்க்கும்போது 3 ரூபா வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பைரி வந்து வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆமாம், சப்சிக்வெண்ட் டேஸ் வந்து பட் ஸ்டில் வந்து நெகட்டிவ்ல தான் காட்டுது. இந்த இடம் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் ட்ரெண்ட் முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த லாஸ்ட் கேண்டில் இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது, திருப்பம் டவுனில் போகுமா அப்படின்ட்டு. இல்லை இது ஒரு ஃபேக் கேண்டில் இருக்கும் பட்சத்தில் மேலே திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம சப்சிக்வெண்ட் டேஸில் தான் நம்ம சொல்ல முடியும். JPYINR ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 104.9 பைசா. ஸோ ஓப்பனிங் 104.35. கிட்டத்தட்ட ஒரு 25 பைசா வந்து கேப் அப் வந்தது. ஸோ வந்துட்டு க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 20 பைசாவில் முடிஞ்சிருக்கு. இங்கே கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப் அப் வந்துட்டு அந்த ஆல்மோஸ்ட் ஹோல் டே வந்து இது மெயின்டைன் ஆகிட்டு ஹோல் டே மெயின்டைன் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கேப் அப்பில் தான் வந்து நடந்ததே தவிர மற்றபடி ட்ரேடிங்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு. இந்த ஜோன் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் வந்து ட்ரேடிங்கே நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 104.35 45 ஒரு 10 பைசாவில் வந்து ஹோல் டே வந்துட்டு இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ட்ராடேல ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது இது மாதிரி இருக்கும்போது. ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ராடேக்கு இது விலை இல்லைன்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு சும்மா கடலில் சாப்பிட்டுக்கிட்டே வந்து மார்க்கெட் பார்த்துருக்க தான் முடியும். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, சரி. பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கானது பார்க்கலாம். 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடிகிற தருவாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பிகினிங்லேருந்து பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த லாஸ்ட் அந்த ஒரு 4 நாள் தான் அங்கே அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாகவே எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்க. இந்த மந்த் பிகினிங் இங்கே வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டேல இருந்து கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து இது பிரேக் ஆச்சுனாக்கா இந்த இடம் தான் இன்னைக்கு 23ஆம் தேதி. ஸோ 23ஆம் தேதியிலேருந்து ஒரு 4 ட்ரேடிங் டேல தான் வந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ மற்றபடி பார்க்கும்போது 105.40 106 கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா 60 பைசாவில் தான் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதமே வந்துட்டு அதில் தான் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து இது 3லேருந்து 4 ரூபாய் வந்து பெர் மந்த்துக்கு வந்து ஹை டு லோ பார்க்கும்போது கவர் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஹை இங்கே எடுத்துட்டோம்னா கூட எவ்வளோ இருக்குனாக்கா 106.35, லோ வந்து 104. ஸோ ஒரு 2 ரூபா 35 காசு தான். ஸோ இது வந்து யூஸ்வலை விட கம்மியாக தான் வந்து இந்த வால்டர்லி இந்த மந்த்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ பார்ப்போம் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்தில் எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம JPYINR பார்க்கலாம். EURINR நேற்று க்ளோஸ் வந்துட்டு 89.55 பைசா. ஓப்பனிங் வந்து 66 11 பைசா வந்து கேப் அப் ஆயிருக்கு. கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 11 பைசா அந்த கேப் அப் ஆனது எகெயின் வந்து ஃபுல்லாக வந்து அது 11 பைசா வந்து கீழே வந்துச்சு. எகெயின் அந்த 11 பைசா ஷார்ட் ஏறிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதையே வந்து முடிச்சிருக்காங்க. முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து மேலேருந்து பெரிய வராட்டைல் மாதிரி தெரியும். பட் பாயிண்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 89, 74, 75 கூட வச்சுக்கலாம். 75 கீழே வந்துட்டு 55 கிட்டத்தட்ட 20 பைசா தான். ஸோ பெரிய வராட்டைல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து யூஸ்வலாக ஜிபிபியும் யூரோவும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30லேருந்து 40 பைசா வராட்டிலிட்டி இருக்கணும். ஸோ நேற்று வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இன்னைக்கு கம்மியாக இருக்குது. பட் கம்மியாக 20 பைசான்னா கூட அந்த 20 பைசா வந்து ட்ரேடபுளாக கவர் ஆகிருக்கு பாருங்க. அந்த வகையில் வந்து
சம்வாட் இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரேடிங் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிடைச்சிருக்கு. ஜிபியில் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி என்ட்ரி கிடைக்கல, பட் அதில் யூரோலுக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த டிசிசி கேண்டில் வந்து வியூஆப்லேருந்து வந்திருக்கு. ஸோ வியூஆப் இங்கே ஸ்டாப்லஸாக வச்சு எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்க நல்ல ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆனோன்னு நல்ல ஒரு டிசிசிவாக வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரீஸ் ஆக்ஷனுக்கு இங்கே எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ என்ட்ரி வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கு 89.70. ஸோ எக்ஸிட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் 55. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 பைசா. இங்கேயே வந்து ஒரு என்ட்ரி திருப்பும் பை என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த இடம் இருக்கு, இங்கே ஒரு 10 பைசா கிடைச்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு ட்ரேடபுளாக ஒரு இன்ட்ராடேஸ்க்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ பொசிஷன் 1 ஹவர் இது பார்ப்போம். ஸோ 1 ஹவர் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 3 செஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ்டாக தான் இருக்குது. நல்ல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மந்த் வைஸ் எப்படி இது பெர்ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு நேரோவில் தான் வந்து இருந்தது. எக்ஸாக்ட்லி ஜேபிபி மாதிரியே தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்து சொல்லலாம். பட் எனிவே அந்த எக்ஸ்பைர்லேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா கூட இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் எனிவே நான் இங்கே நல்லா ஆகிருக்கும், இங்கே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 90-50 இந்த 91-50 ₹1 தான் டோட்டல் மந்த்தே வந்து ட்ரேட் ஆகிட்டு கடைசியில் வந்து 23 ஜிபிபி மாதிரி அன்னைக்கு கீழே வந்தது பொருளுக்கு வந்திருக்கு. ஸோ 89-50 சொல்லலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ₹2 தான் ஹோல் மந்த்தே வந்து இது இருந்திருக்கு. பட் யூஸ்வலாக வந்து இதுவும் வந்துட்டு ₹3 ₹4 ஜிபிபி மாதிரி ₹4 வந்து ஹை அண்ட் லோ மந்த்லி வைஸ் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மந்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ₹2 தான் மந்த்லி வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து குவைட் அன்யூஸ்வல் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் USDINR ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். RBI ரெஃபரன்ஸ் ரேட் 82.65 பைசா. ஸோ இதுதான் வந்து இந்த மந்த் இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியோட செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைசாவில் தான் வரும். ஸோ எல்லா கான்ட்ராக்டும் வந்துட்டு இந்த USD கண்ட்ரில் இதெல்லாம் நடந்திருக்கும். ஈவன் யூரோ, ஜேபிஐ, ஜிபிபி பார்த்தீங்கன்னாக்கா USD பேஸ் பண்ணி தான் செட்டில்மெண்ட் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ USDனா எப்போவுமே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் 82.65 தான் வந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் மந்த்லி செட்டில்மெண்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டாக தெரியும். இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னாக்க 82.65 இங்கே தான் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முடிஞ்ச இடம். பட் இங்கே காட்டுது இது. பட் நல்லா இங்கேயே தெளிவாக தெரியும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இங்கே ஒருவேளை இது முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த 82-75 வந்து 00 இருக்கணும். பிகாஸ் இது வந்து அவுட் ஆஃப் த மணி. பட் எவ்வளோல இருக்கு? இங்கே 10 பைசாவில் இருக்குது. அதன்படி ஒருவேளை இந்த 82.50 நீங்க பார்க்கும்போது 25 பைசா வந்து பிளஸ்ல இருக்கணும். இது இந்த ஸ்ட்ரைக்கு. பட் 14 பைசால தான் இருக்கு. ஸோ கிளியரா பார்க்கும்போது எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. இங்க நமக்கு காட்டுறது இங்க தப்பா காட்டிட்டு இருக்கு. பட் இங்க தான் வந்து முடிஞ்சிச்சு. எக்ஸாக்டா எக்ஸ்பைரி முடிஞ்சது இந்த இடம் தான். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல முடியறது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. எக்ஸாக்டா இந்த இடத்துல மந்த்லி எக்ஸ்பைரி முடிவுற்றது. I am the boss, US dollar. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஸ்டில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து டேண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேயுமே ஒரு தொய்வு கிடையாது, நல்லாவே இருக்குது. பட் இந்த இடம் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி இருக்குது. இந்த ஜோன் இந்த இடம் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, இந்த இதுவும் கிடையாது. ஸோ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஸ்டில் வந்துட்டு அகெயின் நம்ம கீப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த 106 வாரம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை நோக்கிய பயணம் வந்து இது தொய்விலம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வாரத்தில் ஒரு 3 நாள் முடிஞ்சிருந்தா கூட வந்துட்டு ஸ்டில் வந்து ஒரு பெரிய அளவில் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்ப்போம். பட் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பட் ஓவராலாக பார்க்கும்போது ட்ரெண்ட் வந்து ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது US டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். இதை பேஸ் பண்ணி யாருமே வந்து ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க வேண்டாம். ஸோ எப்பவுமே உங்கள் ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டடி பண்ணி உங்களோட ஓன் டிசிஷன் எடுக்க வித் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸோடைய கைடன்ஸோட. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.